ஜூன் மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை பதிவான முக்கியமான செய்திகளுடைய சுருக்கத்தை நாங்கள் தற்போது பார்ப்போம். உலகளவிலே அதிகளவில் கவனம் செலுத்தப்பட்ட ஒரு செய்தியாக இன்று இந்தியாவினுடைய கல்வி அமைச்சருடைய ராஜினாமா விவகாரம் அமைந்தது. உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த ஆர்ப்பாட்டம் எவ்வாறு ஆரம்பமானது என்ற விடயம். குறிப்பாக இந்தியாவிலே மருத்துவ தேர்வு பரீட்சைக்கான வினாத்தாள் வெளியானதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை அடுத்து மீண்டும் அந்த பரீட்சை நடைபெற்றது. அதன் பொழுது மாணவர்கள் தங்களுடைய உரிமைகள் இழக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். லட்சக்கணக்கான மாணவர்கள் வீதிக்கு வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனை காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்கின்ற கட்சி ஏற்பாடு செய்திருந்தது. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற கட்சியினுடைய வரலாறு, அதன் பின்னணி சம்பந்தமாக நான் ஒரு விரிவான வீடியோவை பதிவேற்றிருக்கின்றேன். குறிப்பாக இதனூடாக சமூக ஊடகங்கள் ஊடாக லட்சக்கணக்கான இளைஞர் யுவதிகள் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். தர்மேந்திர பிரனாத்தினுடைய ராஜினாமா உண்மையிலேயே இந்தியாவினுடைய அரசியலிலே மிக முக்கியமான ஒரு மைல்கல்லாக அமைகின்றது. ஏனென்றால் பிஜேபி அரசாங்கத்தினுடைய சக்தி, அவர்களுடைய பலம் குறைவடைந்து செல்லுமா என்ற கேள்விக்கு மத்தியில்தான் இந்த ராஜினாமா இடம்பெற்றிருக்கின்றது. இன்று இந்த ராஜினாமா அறிவிக்கப்பட்டதன் பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த இளைஞர் யுவதிகள் கொண்டாட்டங்கள் ஈடுபட்டார்கள். கல்வி அமைச்சர் ராஜினாமா கடிதத்தை கையளித்த விடயம் சம்பந்தமாக கேள்விப்பட்டவுடன் காக்ரோச் ஜனதா கட்சியினுடைய தலைவர் அஜிதீப் தீப் தே உள்ளிட்டவர்கள் ஊடக சந்திப்புகளை நடாத்தியிருந்தார்கள். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகின்ற பொழுது அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். குறிப்பாக இந்த பிரச்சனையின் காரணமாக மாணவர்கள் விரக்தி அடைந்து சில மாணவர்கள் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு உயிரை மாய்த்து கொண்டவர்களுக்கு 1,00,00,000 ரூபாய் இந்திய ரூபாவிலே இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அதே போன்று இந்த பிரச்சனைக்கான ஒரு நிரந்தரமான தீர்வு, அதே போன்று கல்வியிலே இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். எங்களுக்கு தெரியும் இளைஞர்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் காரணமாக அண்மையிலே இடம்பெற்ற சம்பவங்கள், இலங்கையிலே அரகல போராட்டம், பங்களாதேஷ் போராட்டம், நேபாளம் போராட்டம் உள்ளிட்ட போராட்டங்கள் இடம்பெற்றதன் பின்னர் தான் தற்பொழுது இந்தியாவிலே இந்த போராட்டம் வலுப்பெற்றிருந்தது. எது எவ்வாறாக இருந்தாலும் தற்பொழுது இந்தியாவினுடைய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்திருக்கின்றார். இந்தியாவினுடைய கல்வி அமைச்சருடைய ராஜினாமா கடிதம் இந்திய பிரதமருக்கு தற்பொழுது கையளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவினுடைய அரசியலமைப்பு உள்ளிட்ட சட்டங்களை பார்க்கின்ற பொழுது இந்திய பிரதமர் அதற்கு அவருடைய அனுமதியின் பின்னர் இந்திய ஜனாதிபதிக்கு அந்த கடிதம் அனுப்பப்பட வேண்டும். அதன் பின்னர் இந்திய ஜனாதிபதி அந்த கடிதத்தை அங்கீகரித்தால், ஏற்றுக்கொண்டாலே தான் அவருடைய ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்படும். அது சம்பந்தமாக இன்னும் சரியான தகவல்கள் வெளியாகவில்லை. இந்திய ஊடகங்களும் கூட இன்னும் சம்பந்தமான தகவல்கள் வெளியாகவில்லை. பிரதமர் மோடி கூட அந்த விடயம் சம்பந்தமாக ராஜினாமா கடிதம் சம்பந்தப்பட்ட விடயத்திலே இதுவரை எந்த கருத்துக்களையும் தெரிவித்திருக்கவில்லை. நாளையாகும் பொழுது அது சம்பந்தமான ஏதாவது அப்டேட் வரும் நாங்கள் நினைக்கின்றோம். இதுதான் மிக முக்கியமான செய்தியாக அமைகின்றது. அதே போன்று இலங்கையை பொறுத்த மட்டிலே இலங்கையிலே பதிவாகின்ற சில முக்கியமான செய்திகளை நாங்கள் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் கடந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதி வத்தளையிலே ஒரு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. குடு ரோஷான இலக்க வைத்து இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டிருந்தாலும், குடு ரோஷான் இலக்காக இருந்தாலும், அந்த துப்பாக்கி பிரயோகத்திலே வத்தளை பள்ளியவத்த பகுதியில் இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. வனாத்தே சுமதே என்பவர் தான் இதில் உயிரிழந்திருந்தார். ஆகவே இந்த சம்பவத்தின் பின்னர் இந்த சம்பவத்தோடு தொடர்புபட்டவர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கின்றது. இவர்கள் எவ்வாறு கைது செய்யப்பட்டார்கள் என்றால், இந்தியாவிலே தனுஷ்கோடியில் தான் இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது குடு ரோஷான் மீது 23ஆம் தேதி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள வந்த 2 சந்தேக நபர்கள் இந்தியாவிலே தனுஷ்கோடியிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் தனுஷ்கோடிக்கு அதாவது மன்னாரிலிருந்து ஒரு படகு மூலம் தான் சென்றிருக்கின்றார்கள். அந்த படகிலே செல்வதற்கு அவர்கள் 3 லட்சம் ரூபாய் செலுத்தியிருக்கின்றார்கள். தனுஷ்கோடியிலே சந்தேகத்துக்கிடமாக நடமாடுகின்ற இருவரை கண்டு தனுஷ்கோடி போலீசார் அவர்களை கைது செய்திருக்கின்றார்கள். அவர்களிடம் விசாரணை மேற்கொள்கின்ற பொழுது தெரிய வந்திருக்கின்ற விடயம் என்னவென்றால், குடு ரோஷான் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள சென்ற துப்பாக்கிதாரியும் அவரை மோட்டார் சைக்கிள் அழைத்துச் சென்ற அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 2 பேரும் சந்தேக நபர்களாக கருதப்படுகின்றார்கள். அவர்கள் 31 வயதான ஜி விக்னேஸ்வரன், அதே போன்று 30 வயதான எம் லுசிநாத் என்றவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் கம்பஹா மற்றும்
கம்பஹா மற்றும் வத்தலை பகுதியில் சென்றிருக்கின்ற தற்போது தெரிய வருகின்றது. அதேபோன்று மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த 23ஆம் தேதி சம்பவம் இடம்பெற்ற போது, அதே நாள் தெமட்டகுட பகுதியிலும் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றது. இந்த தெமட்டகுட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் சிசிடிவி கேமராவிலும் பதிவாக இருந்தது. துப்பாக்கிச்சூடு நடத்துகின்றவர் ஓடிச் செல்கின்ற காட்சியும் அதிலே பதிவாக இருந்தது. தற்பொழுது மற்றுமொரு விடயம் தெரிய வந்திருக்கின்றது. தெமட்டகுட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை நடத்தியவர்களும் இவர்கள்தான் என்ற விடயம் தற்பொழுது வெளிக்கொணரப்பட்டிருக்கின்றது. ஆகவே குடு ரோஷான் மீது வத்தலையில் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகம், அதேபோன்று தெமட்டகுடையில் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகம் ஆகிய இரண்டையும் மேற்கொண்ட 2 சந்தேக நபர்கள் தற்போது இந்தியாவிலே தனுஷ்கோடியிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை நாடு கடத்துவதற்கான செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக தற்பொழுது தனுஷ்கோடி போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். அவர்கள் தற்போது திருச்சி சிறப்பு முகாம் ஒன்றிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதுதான் அந்த சம்பவம் தொடர்பிலான அப்டேட். அதேபோன்று எங்களுக்கு தெரியும் சீன போர்ட் சிட்டியிலே இடம்பெற்ற விடயம், அதாவது கொழும்பு போர்ட் சிட்டியிலே சீன பிரஜைகளுடைய சம்பவம். நான் இது சம்பந்தமாக ஒரு விரிவான வீடியோவை பதிவேற்றிருந்தேன். அதனுடைய அப்டேட்டை நாங்கள் பார்க்கின்ற பொழுது விசாரணைகளிலிருந்து மிக முக்கியமான தகவல்கள் தற்போது வெளியே வருகின்றது. ஏனென்றால் சீனாவில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய மாஃபியா கும்பல்ட ஒரு பிரதான உறுப்பினர் தான் அன்று அஹிலியகுட பகுதியிலே சரளமாக மீட்கப்பட்டவர். போர்ட் சிட்டியில் நடைபெற்ற அந்த சம்பவத்தின் பின்னர் அவரை அழைத்துச் சென்று அவரை கடத்திச் சென்று கொலை செய்திருந்தார்கள். அவ்வாறு கொலை செய்யப்பட்டவர் சீனாவிலே மிகப்பெரிய ஒரு மாஃபியா கும்பலின் உறுப்பினர் என்று தற்போது தெரிய வந்திருக்கின்றது. அவர் ஆன்லைன் ஊடாக பலதரப்பட்ட மாஃபியா விடயங்களிலே ஈடுபட்டிருக்கின்றார். குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாகத்தான் தற்போது தெரிய வருகின்றது. அதற்கு அடுத்தபடியாக மற்றொரு விடயம் இருக்கு என்னவென்று சொன்னால், இவரை கொலை செய்து வந்தவர்கள் அவர்களும் சீனாவிலிருந்து இலங்கைக்கு வந்திருக்கின்றார்கள். இந்த பிரதான கொலை செய்யப்பட்டவரை தேடி இங்கே வந்திருக்கின்றார்கள். வந்து அவர்கள் இவரை பின்தொடர்ந்திருக்கின்றார்கள். இவரை கொலை செய்வதற்காக பலரது ஒத்துழைப்புகளையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் அன்று காலையிலே போர்ட் சிட்டிக்கு சென்றிருந்த போது இவரை கடத்திச் சென்று கொலை செய்திருக்கின்றார்கள். மற்றொரு விடயம் என்னவென்றால், இவ்வாறு இவர்களை கொலை செய்ய வந்தவர்களும் ஒரு பாரிய மாஃபியா கும்பலோடு தொடர்புபட்டவர்கள், மாஃபியா கும்பலின் உறுப்பினர்கள் என்றுதான் தற்போது போலீசார் தெரிவிக்கின்றார்கள். ஆகவே அந்த 2 சந்தேக நபர்களும் கட்நாயக் விமான நிலையம் ஊடாக தப்பிச் செல்ல முயன்ற போது கைது செய்யப்பட்டார்கள். ஆகவே கொலை செய்யப்பட்டவரும் ஒரு சீனாவிலே மிகப்பெரிய ஒரு மாஃபியா கும்பலின் உறுப்பினர். அதே போன்று அவர்களை கொலை செய்ய வந்தவர்களும் சீனாவில் இருக்கின்ற மிகப்பெரிய மாஃபியா குழுக்களின் உறுப்பினர்கள் என்று தெரிய வந்திருக்கு. இவர்கள் ஆன்லைன் ஊடாக பல குற்றங்கள் ஈடுபடுகின்ற சைபர் குற்றங்கள் ஈடுபடுகின்ற இருவர்கள் தான் என்பதும் தெரிய வந்திருக்கின்றது. அவர்கள் இருவரையும் அன்று கட்நாயக்க போலீசார் விமான நிலையத்தில் கைது செய்தார்கள். அவர்கள் இருவரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது மற்றொரு விடயம் ஞாபகம் வருகின்ற. ஏனென்றால் இலங்கை ஏற்கனவே பல பிரச்சனைகள் எதிர்கொள்கின்ற ஒரு நாடு. குறிப்பாக இந்த போதைப்பொருள் விடயம், அதே போன்று பாதாள உலக செயற்பாடுகள், இப்படியான பிரச்சனைகளுக்கு மத்தியில் சர்வதேச நாடுகளிலிருந்து வருகின்ற இந்த கும்பல்கள் காரணமாக, மாஃபியா கேங் காரணமாக இலங்கை ஒரு ஆபத்தான நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றதா என்ற அச்சம் கூட சில வேளை ஏற்படலாம். ஏனென்றால் அண்மையில் கூட சில சைபர் அட்டாக் பண்ணுகின்ற எத்தனையோ பேர் கொழும்புல கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு கூட மிரிகான தடுப்பு முகாமுக்கு சென்றால் அதிக அளவிலான வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பல நாடுகளை சேர்ந்தவர்கள் இங்கு சைபர் அட்டாக் பண்ணுவதற்காக கணனி மூலம் கொள்ளையிடுவதற்கான முயற்சி ஈடுபட்டிருக்கின்றார்கள். வாட்ஸ்அப் ஹேக் பண்ணுறாக்கள், அப்படியான நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தான் மீண்டும் இப்படியான ஒரு 2 கேங் இலங்கையில் பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டு அவர் ஒருத்தரை கொலை செஞ்சிருக்கிறாரு. இப்படியான ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இலங்கையை பொறுத்த மட்டும் இலங்கை முன்னே நகர்ந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு நாடு என்ற அடிப்படையிலே நாங்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற ஒரு நாடு. பொருளாதார பிரச்சனையில் நாங்கள் இன்னும் மீண்டு வரவில்லை. இப்படியான சந்தர்ப்பத்தில் தான் வெளிநாட்டினுடைய தலையீடுகளை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் உண்மையிலேயே சீனாவுடன் ஒரு நல்ல உறவு இருக்கத்தான் வேண்டும். எல்லா நாடுகளும் நல்ல உறவு இருக்கத்தான் வேண்டும். ஆனால் இலங்கையை இதற்காக பயன்படுத்துவதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனையும் அரசாங்கம் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இலங்கையிலே மற்ற முக்கியமான விடயம் தான் இந்த நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது தொடர்பிலான விவாதம். ஏனென்றால் தற்பொழுது எதிர்க்கட்சிகள் ஒரு பெரும் எதிர்ப்பை வெளியிடுகின்றார்கள். நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயதை நீடிக்க வேண்டாம் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள். இந்த விடயம் சம்பந்தமாக நீதிபதிகளுடைய, அதாவது மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதியரசர்களுடைய ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது தொடர்பிலான யோசனையை தற்பொழுது நீதி அமைச்சு தயாரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது சம்பந்தமான விடயங்கள் தற்போது இடம்பெற்று வருவதாக தான் தெரிவிக்கப்படுகின்றது. ஏனென்றால்
அமைச்சரவை பேச்சாளர் கேபினட் பிரஸ்ல அன்றைக்கு சொல்லியிருந்தார். இது சம்பந்தமாக நீதி அமைச்சிடம் ஒரு அறிக்கையை கோரியிருப்பதாக. ஆகவே நீதி அமைச்சு இந்த யோசனை சம்பந்தமான விடயத்திலே தற்பொழுது இறுதி கட்டத்தை அடைந்திருப்பதாகத்தான் எமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால், தற்பொழுது இந்த நீதி அமைச்சருடைய ஓய்வு பெறும் வயது சம்பந்தமாக ஒரு பெரும் கருத்தாடல் ஏற்பட்டிருக்கின்றது. நேற்று கூட பாராளுமன்றத்திலே தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆளும் தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர் அசித்த நிரோஷன எகுடவிதான ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். இது தற்பொழுது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனென்றால் பாராளுமன்ற உறுப்பினர் அசித்த உரையாற்றுகின்ற போது குறிப்பிடுகின்றார், இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ரணில் சஜித் பிரேமதாசவோடு சேர்ந்து ஒரு டீலில் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். இது முக்கியமான ஒரு பாரதூரமான ஒரு கருத்து. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் என்பது ஒரு வலுவான சங்கம், இலங்கையில் இருக்கின்ற சட்டத்தை பாதுகாப்பதற்காக முன்னிற்கின்ற ஒரு சங்கம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்திலே கூறுகின்றார், சஜித் பிரேமதாசவோடு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய தலைவர் ரஜீவ் அமரசூரிய ஒரு டீலில் இருப்பதாக கூறியிருக்கின்றார். நாங்கள் அதனை பாராளுமன்றத்திலே பார்த்தோம். அவர் கூறிவிட்டு கூறுகின்றார், அடுத்த மாகாண சபை தேர்தல் நடைபெறுமாக இருந்தால் சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவராக இருக்கின்ற ரஜீவ் அமரசூரியவை சஜித் பிரேமதாச முதலமைச்சராக்குவதற்கான முயற்சி ஈடுபட்டிருக்கின்றார். இப்படி ஒரு டீல் இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் நிரோஷன் எகுடவிட்ட அசித்த நிரோஷன் எகுடவிட்ட குறிப்பிட்டிருக்கின்றார். இது ஒரு மிக முக்கியமான மிகவும் பாரதூரமான ஒரு விடயம். இதனை வெளியில் குறிப்பிட்டிருந்தார். பாராளுமன்ற வரப்பிரசாதங்கள் சலுகைகள் இன்றி வெளியிலே அவர் அதனை குறிப்பிட்டிருந்தார். உண்மையிலே அவர் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்க வேண்டி ஏற்படும், நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டிலே என்றுதான் தற்பொழுது எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கமும் தெரிவிக்கின்றது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் இந்த விடயம் சம்பந்தமாக இன்று ஒரு ஊடக அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. ஒரு பிரஸ் ரிலீஸை வெளியிட்டு சொல்றாங்க, பாராளுமன்ற உறுப்பினர் அசித்த நிரோஷன எகுடவிதான பாராளுமன்றத்திலே கூறிய விடயத்தை முடியுமானால் வெளியே வந்து ஒரு ஊடக சந்திப்பை நடாத்தி கூறுங்கள், அல்லது வெளியில் எங்காவது கூறுங்கள் என்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் என்பிபி எம்பிக்கு சவால் விடுகின்றார்கள். ஆகவே இது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக அமைந்திருக்கின்றது. அதே போன்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் பாராளுமன்ற உறுப்பினருடைய இந்த கருத்தை வன்மையாக கண்டித்திருக்கின்றது. தமக்கும் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில் எந்த விதமான டீலும் இல்லை என்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவிக்கின்றது. இது இவ்வாறாக இருக்கும் பொழுது இன்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். ஏனென்றால் நேற்று எமக்கு தெரியும், நீதி அமைச்சருக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்தது. இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையின் பின்னர் நம்பிக்கையில்லா பிரேரணையிலே அரசாங்கம் நீதி அமைச்சர் வெற்றி பெற்றார், எதிர்க்கட்சி தோல்வி அடைந்தது. நளின் பண்டார ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் கூறுகின்றார், எமக்கு தெரியும் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை நாங்கள் வெற்றி பெற மாட்டோம், நாங்கள் வெறுமனே இதனை கொண்டு வந்தோம் என்று கூறுகின்றார். உண்மையிலே நாங்கள் மடையர்கள் அல்ல, அதன் காரணமாகத்தான் அந்த அளவுக்கு நாங்கள் மடையர்கள் அல்ல என்று நளின் பண்டார கூறுகின்றார். உண்மையிலேயே நாட்டு மக்களும் மடையர்கள் அல்ல, இது நன்றாக தெரிந்துவிடும். ஏனென்றால் பெரும்பான்மை அதிகாரத்தை கொண்டிருக்கின்ற 3-2 பெரும்பான்மை அதிகாரத்தை கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்து வெற்றி பெற முடியாது என்பது, எதிர்க்கட்சிக்கு வெற்றி பெற முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும். இதனை நளின் பண்டார கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவர்கள் எதற்காக கொண்டு வந்தார்கள் என்ற கேள்வி இருக்கின்றது. ஏனென்றால் பாராளுமன்றத்தில் ஒரு நாள் பாராளுமன்றம் முழுமையாக விவாதம் நடைபெற்றது. பாராளுமன்றத்துக்கான செலவு உள்ளிட்ட பல விடயங்களை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே எதிர்க்கட்சிக்கு தெரியும் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் எந்த பிரயோசனம் இல்லை என்று தெரிந்து கொண்டுதான் எதிர்க்கட்சி இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்தது என்பதனை நான் கூறவில்லை, நளின் பண்டார பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்ஜேவி பாராளுமன்ற உறுப்பினர் கூறுகின்றார். அதற்கு அடுத்தபடியாக அரசாங்கம் கூறுகின்றது, நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்து எதிர்க்கட்சி தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதனை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது என்று ஆளும் கட்சி கூறுகின்றது. அது உண்மையான விடயமாக தான் அமைகின்றது. என்றால் இன்று 2-3 நம்பிக்கையில்லா பிரேரணைகளை கொண்டு வந்தார்கள். நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்து எதிர்க்கட்சி தங்கள் பக்கத்திலே நம்பிக்கை இல்லை என்பதனை நிரூபித்துக் கொண்டிருப்பதாகத்தான் தற்போது அரசாங்க தரப்பு கூறுகின்றது. உண்மையிலேயே அரசாங்க தரப்பிலே அரசாங்கம் ஏதாவது பிழைகளை செய்கின்ற பொழுது ஒரு பலமான எதிர்க்கட்சி என்ற வகையிலே சுட்டிக்காட்ட வேண்டும், தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும். அதே போன்று எதிர்க்கட்சி பிழையான விடயத்திலே அல்லது தேவையற்ற விடயங்களை ஈடுபடுகின்ற பொழுது அதனை அரசாங்கம் சுட்டிக்காட்ட வேண்டும். இதிலே பிரச்சனை இல்லை. ஆனால் ஆக்கப்பூர்வமான விடயமாக அனைத்தும் அமைய வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கை. என்றால் ஒரு பலமான ஜனநாயகத்தை
ஜனநாயக நாடாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நாட்டிலே ஒரு பலமான எதிர்க்கட்சி இருக்க வேண்டும். அதனை எதிர்க்கட்சி செவ்வனே செய்ய வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கை. ஆகவே இந்த அடிப்படையில் இன்றைய நாளை பொறுத்த மட்டிலே இந்த செய்திகள் அமைந்திருக்கின்ற முக்கியமாக இன்று இடம்பெற்ற செய்திகளுடைய சுருக்கத்தை நாங்கள் தற்போது பார்த்தோம். நன்றி.